ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறது தெரியுமா? இந்த உலகத்தை ஆழ்ந்த சடலங்கள், அதாவது கியூஆர் கோட் இல்லைன்னா குவிக் ரெஸ்பான்ஸ் கோட்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த குவிக் ரெஸ்பான்ஸ் கோட்ஸ் எல்லாமே ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நம்ம எல்லா இடத்துலயுமே இதை பார்க்கதான் யூஸ் பண்றோம். இது வரதுக்கு முன்னாடி நம்ம பார் கோடா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கும்போது ஒரு பார் கோட் கீழே இருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. அந்த கோட்ஸ் ரொம்ப அதுவும் கியூஆர் கோட் மாதிரிதான், பட் ரொம்ப டேட்டாவை கம்மியா ஸ்டோர் பண்ணும். அதனாலயே நிறைய இடங்கள்ல பிரச்சனையா இருந்துச்சு. இத அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஜப்பான் ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. ஜப்பான்ல 1919ல ஒரு டென்சோ ஒரு ஆட்டோமோட்டிவ் அந்த மெஷின் பார்ட்ஸ், அதுக்கப்புறம் கார் பார்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிற ஃபேக்டரியில இருந்தாங்க. இது டொயோட்டோட ஒரு சப்ளை மாதிரி. அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்த மோஷிஹிரா ஹாரா அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு ஒரு ஐடியா ஒரு நாள் கேம் ஆஃப் கோ, ஜப்பான் ஒரு கேம் அதுல பிளாக் அண்ட் ஒயிட் பீஸ் ஒரு ஆர்டர் அரேஞ்ச் பண்ணும். அப்படின்னா அவங்க ஜெயிக்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் ஒரு சீக்வன்ஸ்க்கு யோசிச்சுட்டு அவருக்கு ஒரு ஐடியா வந்தது. ஹாரா இதையே நம்ம ஒரு கோடா ஜென்ரேட் பண்ணக்கூடாதுன்ட்டு, அதனால அவர் டீமோட யூஸ் பண்ணி தான் 1994ல கியூஆர் கோட வெளியே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸை ஈஸியா ஸ்கேன் பண்றதுக்கும் 100 டைம்ஸ் மோர் டேட்டா ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளால அது எந்த ஆங்கிள் இருந்து வேணாலும் ஈஸியா கேப்சர் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் யூஸ் பண்ண தொடங்கினாங்க 2000ஸ்ல. அதுக்கப்புறம் 2000ஸ்க்கு மேல இப்ப கொரோனா வந்ததுல இருந்து அந்த ஸ்கேனபிள் மெனு கார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஜிபே, பேடிஎம் அதெல்லாமே வந்துருச்சு. இப்ப நம்ம எல்லாரும் கேஷ் கேரி பண்றோமோ போன் கேரி பண்றோம், அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லா இடத்துலயும் ஜிபே எல்லாம் போறோம். இதுதான் கியூஆர் கோட்ஸ் ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வந்தது. அந்த கியூஆர் கோட்ஸோட ரெவல்யூஷனை பத்தி அதை யார் கண்டுபிடிச்சாங்க பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க.